அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கும்பராசியா? 5 நிமிடம் ஒதுக்கி இதை பாருங்கள். உச்ச யோகம் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில கும்பராசினியர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கு, சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 2ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே கும்பராசினியர்களான உங்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, கடகத்தில் குரு அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதே போல் சிம்மத்தில் கேதுவும், கன்னிராசியில் சுக்கிரனும், துலாம் ராசியில் சூரியன் நீச்சம் பெற்று புதன் வக்ரகதியிலும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்தில் துலாம் ராசியில் சஞ்சரித்த செவ்வாய் தனது சொந்த ராசியான விருச்சகத்திற்கு பயிற்சியாகி அங்கு ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்தவரை கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோ விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசி சேர்ந்த அவிட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம், பூரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருந்த செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று தசம கேந்திரமான தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து ராசியை பார்வையிடுவது என்பது சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். தொழிலில் முயற்சி லாபகரமாக இருக்குங்க. சகோதர ஒற்றுமை நல்லபடியாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தகவல் தொடர்புகள் வெற்றிகரமாக அமையுங்க. குரு உங்களுடைய ராசிக்கு தன குடும்பஸ்தானத்தை பார்வையிடுவதால் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டுங்க. கடன்கள் என்பது கட்டுக்குள் அடங்கும். குருவினுடைய பார்வை பெற்ற செவ்வாய் பலம் பெறுவதால் கும்பராசினியர்களான நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்துமே ஒரு சிறு முயற்சியிலேயே வெற்றி பெறும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாட்களாக தடைபட்டு வந்த காரியங்கள் துரிதமாக நடைபெற்று நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற்றுத்தர இருக்கு. வெளிநாட்டிலிருந்து கும்பராசினியர்களான உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி ஒன்றன் பின் ஒன்றாக வர இருக்குதுங்க. கலைத்துறையினருக்கு வருமானம் உயர இருக்கு. இதனால் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவது மட்டுமில்லாமல் ஆடம்பர செலவுகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் அமைய இருக்குதுங்க. முக்கிய தலங்களுக்கு சென்று தெய்வ தரிசனம் செய்யும் வாய்ப்பும் கும்பராசியை சேர்ந்த ஒரு சிலருக்கு கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. எதிர்பாராத வீண் அபவாதங்கள், குறிப்பாக பெண்களால் சில வித்தியாசமான நெருக்கடிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கூடுமான வரைக்கும் எதிர்பாலினத்தவருடன் பழகுவதில் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது நல்லது. தோல் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் ஏற்பட்டு சரியாகலாம். அதனால் உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்கு. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது அவசியங்க. வெளியூர் பயணம் ஏற்பட இருக்கு. வாகனங்கள் பழுதுபட்டு செலவுகள் ஏற்படுங்க. அதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமா தீர்ப்ப தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்பட இருக்குதுங்க. இவ்வளவு நாட்களாக முயற்சித்து வந்த காரியங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்க இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு தன பாக்கியாதிபதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ருண ரோக சத்ருஸ்தானமாகி கடகராசியில் சஞ்சரிப்பது என்பது வருமானம் போதுமான அளவிற்கு இருக்கும் என்பதை தெளிவுபடுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம பல வழிகளில் பண விரயமும் ஏற்பட இருக்கு என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. குறிப்பாக கைப்பணம் எப்படி போயிட்டு என்று நீங்களே வியக்கும் அளவிற்கு செலவுகள் அதிகரிக்க இருக்குதுங்க. இருந்தாலும் பெரும்பான்மையான செலவுகள் சுப செலவுகளாகவே இருக்குங்க. மனிதருக்கு சற்று ஆறுதலை தருங்க. கடன்கள் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. இருந்தாலும் சேமித்து வைத்தது கரையுங்க. கூடுமான வரையில் திட்டமிட்டு செலவு செய்வது எதிர்காலத்திற்கு மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. உங்களுடைய ராசிக்கு நன்மை செய்யும் 6இல் குரு ஜீவ நதியும் வற்றும் என்று பரமொழியே உள்ளதுங்க. அதனால் இந்த காலகட்டத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே அவசியமில்லாத செலவுகளை தவிர்க்க முயற்சி செய்யுங்க. கணவன் மனைவியிடையே சிறு கருத்து வேறுபாடு
வேறுபாடுகளும் வாக்குவாதமும் அந்யோன்ய குறைவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லதுங்க. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது குடும்ப நலனுக்கு உகந்ததுங்க. திருமண முயற்சிகள்ல அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டும். தீர விசாரித்த பின்பே வரனை நிச்சயிக்க வேண்டுங்க. அதே போல் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள சனி பகவான் வக்ரகதியில் ராகுவுடன் இணைந்து ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால் அன்றாட பொறுப்புகளையும் பணிகளையும் கவனமாக இருப்பது மிகவும் அவசியங்க. தவறுகள் ஏற்படுவதற்கு சந்தர்ப்பத்தை உருவாக்கி தருவாங்க. ஜென்ம ராசியில் நிலை கொண்டுள்ள வக்ர சனியும் ராகுவும் மேலும் நிர்வாகத்தை பற்றியும் மேலதிகாரிகளை பற்றி சக ஊழியர்களுடன் விவாதிக்க வேண்டாங்க. தான் உண்டு தன்னுடைய பணி உண்டு என்றிருப்பது தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்க்க உதவுங்க. பல தருணங்கள்ல நமக்கு நாமே எதிரியாக போய்விடக்கூடும் என்பதை கிரகநிலைகள் எடுத்து காட்டும் பட்சத்தில் இத்தருணங்கள்ல மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்கள் இடைத்தரகர்களை நம்பி ஏமாந்து விடாமல் இருப்பது அவசியங்க. அதே போல் கும்பராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வியாபாரத்தில் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியதன் அவசியத்தை வக்ரசனியம் ராகுவும் எடுத்து காட்டுது. சந்தை நிலவரம் அடிக்கடி மாறுவதால் உங்களுடைய சரக்குகளுடைய விலையை நிர்ணயிப்பதில் கவனமாக இருப்பது அவசியங்க. கூடுமான வரையில் புதிய முதலீடுகளை தவிர்த்து விடுங்க. அதே போல கும்பராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கலைத்துறை அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே வாய்ப்புகள் அளவோடு தாங்க கிடைக்கும் என கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. அதனால் வருமானம் சற்று குறைவாதாக இருக்கும். அதனால் இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே திட்டமிட்டு செலவு செய்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வார ஆரம்பத்திலிருந்தே திட்டமிட்டு செலவு செய்ய வாரத்தினுடைய பிற்பகுதியில் நீங்கள் கஷ்டப்பட வேண்டி இருக்கும் என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்துது. அதே போல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் உறவினர்கள் நண்பர்கள் எவரும் உதவிக்கு வரமாட்டாங்க. தன் கையே தனக்கு உதவி என்பது போல் உங்களுடைய முயற்சியில் சம்பாதித்து கொண்டு சமாளிக்க வேண்டிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இத்தகைய தருணங்கள்ல இருட்டில் ஒரு அகல் விளக்காக கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தும் பட்சத்தில் அதற்கு தகுந்தாற் போல் நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நடந்து கொள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. கும்பராசி சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல அனுகூலமாக இருப்பதால் பல நன்மைகள் நீங்கள் இப்போது எதிர்பார்க்கலாம். உங்களுடைய மனதை வருத்தி வந்த பல பிரச்சனைகள் நல்லபடியாக தீர ஆரம்பிக்குங்க. மாநில அரசின் ஆதரவும் உதவியும் கிடைக்க இருக்கு. கட்சி ஆதரவு பெருக இருக்குங்க. மக்களிடையே செல்வாக்கு உயர ஆரம்பிக்குங்க. அதே போல கும்பராசி சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு 7 நாட்கள் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கூடுமான வரையில் இந்த வாரத்தினுடைய முற்பகுதியில் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க. புதனுடைய சஞ்சார நிலை கல்விக்கு அதிபதி புதன் வக்ரகதி அடைவதால் கல்வி முன்னேற்றத்தில் தடங்கல்கள் ஏற்படக்கூடுங்க. தேவையற்ற பல பிரச்சனைகள் மனதில் கவலையை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் தடங்கள் ஏற்படக்கூடும். தேவையற்ற பல பிரச்சனைகள் மனதில் கவலையை ஏற்படுத்துங்க. தினமும் மாலையில் சுமார் அரை மணி நேரம் இறை தியானத்தில் ஈடுபட்டிருந்த மனதில் நல்ல ஒரு தெளிவு பிறக்குங்க. அதே போல் கும்பராசி சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது துலாம் ராசியில் சூரியனும் செவ்வாயும் இணைந்திருப்பதால் உழைப்புக்கேற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைக்குங்க. இருந்தாலும் துலாம் ராசி சூரிய பகவானுக்கு நீச்ச வீடாக அமைந்திருப்பதால் வயல் பணிகள்ல உழைப்பு கடினமாக இருக்குங்க. பழைய கடன்கள் தொல்லை தரும். இருந்தாலும் விவசாய வசதிகள் தடையின்றி கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. கும்பராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில் வக்ரசனி ராகுவுடன் இணைந்திருப்பது குரு பகவான் ருணரோக சத்ருஸ்தானத்தில் வலம் வருவதும் இத்தருணங்கள்ல மிகவும் நல்லதுங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது. திருமணமாகியுள்ள பெண்மணிகளுக்கு குடும்ப பிரச்சனைகள் கவலை அளிக்குங்க. அதே போல் மாதவிடாய் சம்பந்தமான உபாதைகள் தலை சுற்றல் தலைவலி மூட்டு வலி உடல் அசதி ஆகியவை உடலை வருத்த இருக்கு. கூடுமானவரை அதிக அசதி ஆகியவற்றை தவிர்த்து கொள்வது நல்லது. உடலை வருத்துங்க. கூடுமான வரையில் அதிக உடல் உழைப்பை குறைத்து கொள்ளுங்க. கடின உழைப்பையும் அலைச்சலையும் குறைத்து கொள்வது உடல் நலனுக்கு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசினியர்களான உங்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வியாழக்கிழமைகள் தோறும் அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றிலோ அல்லது உங்கள் வீட்டு பூஜை அறையிலேயோ மாலையில் வழக்கமாக ஏற்றி வரும் தீபத்துடன் மேல்
மேலும் ஒரு பரிகார தீபம், நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.